எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் அடுப்பில் வச்சுட்டு அடுத்து சைடிஷ்க்கு நான் பீக்கங்காய் தொனக்கறி தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பீக்கங்காயில் பருப்பு போட்டு சமைப்பாங்க, பட் இன்றைக்கி நான் பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஃப்ரைடே அண்ட் சண்டேயில் கொஞ்சம் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு இருக்கும். இதே மாதிரி கிடையாது, கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்வோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் மாசி தூள் சேர்த்துக்கிறேன். இது எங்கள் ஊர் டிஷ். இதில் நாங்கள் மாசி சேர்த்து தான் செய்வோம். உங்கள்கிட்ட மாசி தூள் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். மாசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை சேர்த்துக்கிறேன். இதை தோலோடு சேர்த்து குக் பண்ணுவாங்க, பட் தோல் ஹார்டாக இருக்கிறதுனால நாங்கள் எடுத்துருவோம். வெயில் காலங்களில் மோஸ்ட்லி இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க, இது உடம்புக்கு நல்லது. மாசி நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம காயை சேர்க்கணும். மாசித்தூள் சேர்க்கும்போது ஒரு தனி மனம் கிடைக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் சோம்புத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காயெல்லாம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது சம்டைம்ஸ் கசக்கும். கசப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் குக் பண்ணக்கூடாது. இதுவே கசப்பில்லாமல் இனிப்பாக இருந்துச்சுன்னா தாராளமாக குக் பண்ணலாம். இப்போது மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டியாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது தண்ணி காய் தான், தண்ணி சேர்க்க தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. நம்ம தண்ணி சேர்த்தா தான் காய் மடங்கும், நமக்கு சீக்கிரம் குக் ஆகும். பட் இது வேகிறதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். இது வேகிற நேரத்தில் தேங்காய் பாலும் தேங்காய் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறத விட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ட்ரையாக பொரியல் மாதிரி இருக்காது, கொழு கொழுன்னு கூட்டு மாதிரி இருக்காது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோன்னா தொனக்கறி சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ இதை ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வேறு டிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம வச்ச ரைஸை பார்க்கலாம். ரைஸ் ஒரு சைடு வெந்துட்டு இருக்குது. இதை நம்ம ரைஸ் குக்கரில் போட்டோன்னா ஒரு அடுப்பு ஃப்ரீ ஆயிரும். பட் எப்போவுமே வடித்து குக் பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் செய்வோம். ரைஸ் ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியான சாதம் ரெடி ஆயிரும். அப்புறம் ஃப்ரைடே குடலானம் தான் செஞ்சேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் ரம்பலையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்ல குழம்பு திக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ குடல் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். உடனே சேர்த்துட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை நம்ம குழம்புல நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இது நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாவே கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கடையில் வாங்குறதை விட நீங்களே வீட்டில் அரைச்சிக்கிடலாம். ஸோ இது நல்ல கலர் கொடுக்கும். மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளியை சேர்க்கலாம். இந்த குடலில் சேர்க்குறதுக்கு இந்த கத்திரிக்காய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெரிய கத்திரிக்காய் சேர்க்கும் போது நல்ல கொழுன்னு இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பழமாக இருந்தாலும் பழம் ஹார்டாக தான் இருக்குது, வேகிறதுக்கு டைம் எடுக்குது. இப்போ இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை சேர்த்துக்கலாம். குடலை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குடல் நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதில் கவுச்சி ஸ்மெல் வராது. குடல் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சாதா மிளகாத்தூளோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும்.
குடல் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நார்மல் மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். இப்போது மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். அடுத்து இதில் நான் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும். சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா இல்லைன்னா இப்படி தனித்தனியாக மசாலா தூள் சேர்த்து செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குடலும் தண்ணி விடும். ஸோ அதனால் நான் 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கிரேவி டைப்பில் வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. இதுவே குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா, மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வெறும் மல்லி இலையை மட்டும் சேர்க்குறதுக்கு பதிலாக புதினாவையும் சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும். ஃபைனலாக இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். ஸோ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கொதிக்கிற குழம்புல தேங்காய் பால் சேர்த்துட்டேன்டா திரண்ட மாதிரி ஆயிரும். ஸோ உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை நல்லா கலந்து விட்டியாச்சு. கடைசியாக வந்து நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்க்கணும், அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை குழம்பு மேலே வச்சிடலாம். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமே வந்து குக் ஆயிரும். இப்போது மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வச்சுக்கிடலாம். ஸோ உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இப்போது பீக்கங்காய் குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ரைஸை இறக்கி வச்சுட்டு அதில் நம்ம ரசம் காய்ச்ச போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பால் ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரசத்தை நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம்னா ரசம் ரெடி ஆயிரும். இதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ரச கரைசலை சேர்த்துக்கிடலாம். உப்பு புளிப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ புளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். ரசத்தை எப்போவுமே வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, தண்ணி ஆயிரும். இதோட ரியல் டேஸ்ட்டு தெரியாது, கடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நுர வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்த்துட வேணாம். இந்த அளவு மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கலராக இருக்கும். கடைசியாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை தூவிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான எங்கள் ஊர் கீழக்கரை புளியானம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சைடிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வடகம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து வடகத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் சால்ட்டு சுத்தமாக இருக்காது. குட்டீஸுங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சைடிஸ் இல்லாத நேரத்தில் இது கை கொடுக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றி மொத்தமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்மியான ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரைடே லஞ்ச் மெனு. இப்போது குடலானம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கத்திரிக்காய் வச்சுருந்தோம்ல, அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும். சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம முருங்கைக்காயும் வைக்கலாம். இப்போது கத்திரிக்காயை தனியாக எடுத்துட்டேன். ஃப்ரைடே நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல். சண்டே வந்து பசங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 2 நாளுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். எங்கள் வீட்டோட இந்த வாரம் ஃப்ரைடே லஞ்ச் காம்போ உதிரியான வடித்த சாதம், கமன்னு குடலானோ, எங்கள் ஊர் ஸ்டைல் பீக்கங்காய் துணக்கறி, அப்புறம் எங்கள் ஊர் தேங்காய் பால் புளியானோ, வடகம், அப்புறம் கத்திரிக்காய். அவ்வளோதான். இந்த லஞ்ச் காம்போ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.